உருட்டா உண்மையா? மேம் மருவில் முடி சுற்றினா அது விழுந்துருமா? உருட்டு உருட்டு உருட்டு. ஆக்சுவலி அது சுற்றும் போது அவ்வளோ டைட்டாக சுற்றி வச்சு அதோட பிளட் சப்ளையை கட் பண்ணி அதை விழ வைக்கிறது தான் அதோட கான்செப்ட். ஆனால் அந்த மாதிரி பண்ணுறது இட்ஸ் நாட் ஹெல்த்தி ஃபார் த ஸ்கின்னுங்க. ஒரு இடத்துக்கு பிளட் சப்ளையை கட் பண்ணி அதை விழ வைக்கிறதுங்கிறது இப்போ உருட்டம்பா. பூச்சி கடிச்ச இடத்துல விபூதி இல்லை சுண்ணாம்பு தேய்ச்சா சரியாயிடுமா? உருட்டு உருட்டு. இதெல்லாம் எதுவும் தேய்க்காதீங்க, ஆன்டிபயோட்டிக் க்ரீம் தேங்க. தீக்காயத்துக்கு இங்க் இல்லை இட்லி மாவு டூத் பேஸ்ட் அதெல்லாம் வைக்கலாமா? இதெல்லாம் எதுக்குங்க தீக்காயத்துக்கு வைக்கிறீங்க? சரியான உருட்டுங்க. மெயின் திங், தீக்காயம் பட்டுச்சுன்னா ஃபஸ்ட்டு நல்லா பச்சை தண்ணி இல்லைனா இன்ஃபேக்ட் ஐஸ் க்யூப்ஸ் எடுத்துகிட்டு அதில் வைக்கிறது தான் பெஸ்ட்டு திங்குங்க. ஏன்னா அப்போ தான் உங்களோட பர்ன்ஸ் ரொம்ப டீப்பாக போகாமல் இருக்கும். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்று இருக்கு, கூவிடா. படிகார கல்ல தேய்ச்சா ஹேர் ரிமூவலுக்கு ஹெல்ப் பண்ணுமா? உருட்டு உருட்டு. முடிஞ்சது, தோலையும் எடுத்துரும். ஹேரை மட்டும் ரிமூவ் பண்ணது, தோலையும் ரிமூவ் பண்ணிடும். ஃபேஸ் வந்து பிரைட் ஆகிறதுக்கு வீட் ஃப்ளார் இல்லை வந்து ஹேர் ரிமூவலுக்கும் அதை யூஸ் பண்ணலாமா? உருட்டு, பெரிய உருட்டு. ஆக மொத்தத்தில் இது எதுவுமே உண்மை கிடையாது. மேம் ஆனியன் ஜூஸை ஸ்கேல்பில் தேய்ச்சா அது முடி வளர ஹெல்ப் பண்ணுமா? ஹெல்ப் பண்ணலாம். ஆனியன் ஜூஸை ஸ்கேல்பில் தேய்க்கிறதுனால உங்கள் ஸ்கின் வந்து கொஞ்சம் இரிட்டேட் ஆகி அதனால ஹேர் க்ரோத் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை ஓவராக பண்ணாதீங்க. அந்த ஸ்கின் இரிட்டேஷன் உங்கள் ஸ்கேல்போட ஸ்கின்னை டேமேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மினிமலாக பண்ணும்போது ஒரு 20 மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணும்போது ஒரு பிரச்சனையும் கிடையாது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது உண்மை.